தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. எல்லா கனமும், எல்லா மகிமையும், எல்லா துதியும் அவர் ஒருவருக்கே உரியது. ரட்சிப்பு என்ற தலையங்கத்தில் செய்திகளை பார்த்து கொண்டு வருகிறோம். நிகழ்கால ரட்சிப்பில் எங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய, நாங்க செய்ய வேண்டிய, நாங்க விட வேண்டிய காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இப்படியாக நிகழ்கால ரட்சிப்புல வேதம் சொல்லுகிறபடி வாழும்போது நிச்சயமாக அந்த நித்தியத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசித்து விடுவோம். அதுக்குத்தான் ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார், வேதத்தை தந்திருக்கிறாரு, ஆவியானவர் எங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். நாங்க மட்டுமல்ல, எங்களோடு கூட இருக்கிற ஜனங்களை நடத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13வது வசனம், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். இதனாலே ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகருக்கு இந்த இடுக்கமான வழி, அதற்குள்ளாக பிரவேசிக்கிறதற்கு விருப்பம் இல்லை. எப்பயும் ஆசீர்வாதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, வாக்கு தத்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, அதையே விரும்புகிறது, அபிஷேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, அப்படியான செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, அப்படியான இடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அதுக்கு பின்னாலேயே ஓடுகிற ஒரு கிறிஸ்தவங்களா நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யோவான் 16:8 ஆவியானவர் வரும்போது பாவத்தை, நீதியை, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவாரு என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கண்டிக்கிற, இந்த உணர்த்துகிற இந்த காரியங்களுக்கு, அந்த செய்திகளுக்கு, அந்த சபைகளுக்கெல்லாம் எங்களுக்கு போக விருப்பம் வராது. யோவாசானவர் கண்டித்து உணர்த்துகிற ஊழியம், இயேசு கண்டித்து உணர்த்துகிற ஊழியம், பழைய தீர்க்கதரிசிகள் கண்டித்து உணர்த்துகிற ஊழியம், பழைய ஏற்பாடுல மோசே கண்டித்து உணர்த்துகிற ஊழியம், யோசுவா கண்டித்து உணர்த்துகிற ஊழியம், அங்கே ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார், அங்க அப்போஸ்தலர்கள் கண்டித்து உணர்த்துகிற. அப்ப கண்டித்து உணர்த்தி அந்த இடுக்கமான தேவன் விரும்புகிற அந்த பாதையிலே போகும்போதுதான் அங்கே நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. கேட்டுக்கு போகிற வாசல், கேட்டுக்கு வழி நடத்துகிற சபைகள், பிரசங்கங்கள் எப்பயும் மனதுக்கு சந்தோஷமாய், மகிழ்ச்சியாய், ஆசீர்வாதம், 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 அபிஷேகம், அபிஷேகம், இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதுக்கு முதலிடம் கொடுக்கிறதா இருக்கும். அங்கே ஒரு கண்டிப்பு இருக்காது, அங்க ஒரு உணர்த்துதல் இருக்காது. அப்படியான சபைகள்ல பிரசங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழும்போது விசாலமான வழியிலே பிரவேசிக்கிற ஒரு வாழ்க்கையை நாங்க விரும்புகிறோம். ஆண்டவர் எப்பொழுதும் கண்டிப்பாரு, உணர்த்துவாரு. ஏன்? ஆத்துமா இன்னும் அவரை தேட வேண்டும், இன்னும் பரிசுத்தமாக வேண்டும், இன்னும் நித்தியத்துக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் கண்டித்தல், உணர்த்துதல், நீதி, தேவனுடைய நீதியை பேசுகிற, சத்தியத்தை சத்தியமாக பேசுகிற காரியங்கள் உண்டு. இதை ஜனங்கள் கேட்கறதுக்கு இந்த நாள்ல விருப்பம் கிடையாது. உன்னுடைய கடன் எல்லாம் இன்றைக்கு மறைந்து போகிறது, உன்னுடைய வியாதிகள் எல்லாம் மறைந்து போகிறது, உனக்கு பெரிதான ஒரு ஆசீர்வாதம் வருகிறது. இந்த மாதம், இந்த வாரம், இந்த நாள் ஆசீர்வாதமான நாள், ஆசீர்வாதமான நாள். இப்படி பிரசங்கிக்கும் போது அங்கு ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக அந்த விசாலமான வழிக்குள்ளே பிரவேசிக்கிறது. இது ஒரு நாளும் பரலோகத்துல கொண்டே விடாது. கவனிக்கணும். ஆத்துமாவை சரியாக தேவனுக்கு கண்டித்து உணர்த்து வழி நடத்துகிற, தேவ நீதியை பிரசங்கிக்கிற பிரசங்கங்கள் உண்டா? சபைகள் உண்டா? செய்திகள் உண்டா? தேடுங்க, அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க.
அது சொல்லுகிறபடி இடுக்கமான வழியா இருந்தான்னா அதன்படி வாழுங்க, வாழ பிரயாசப்படுங்க. அப்படி வாழும்போது நித்தியத்துக்குள்ள பிரவேசிப்பீங்க. அதான் ஆண்டவர் இங்கே சொல்றாரு. அங்கே ஆண்டவர் இயேசுட்ட வந்த ஜனமே, இது கடினமான உபதேசம் என்று போன தெய்வத்தை விட்டு போன ஜனங்களை பார்க்க முடியும். ஆசீர்வாதத்தை பெற்ற, அற்புதத்தை பெற்ற அநேக இஸ்ரவேல் ஜனங்கள் பரலோகத்துக்குள்ள போக முடியல. இதெல்லாம் எங்களுக்கு உதாரணமாய், பாடமாய், நிழலான காரியங்களாய் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்படி இருந்தும் இடுக்கமான வாசல்ல பிரவேசிக்க எங்களுக்கு விருப்பம் இல்லாத இருக்கு. ஆவியானவர் உணர்த்தி பேசி தொடர்ந்து எங்களை தேவனுக்கு நேராய் வழி நடத்துவாராக. ஆமென்.